கிடையாது. இந்த மூலிகைகள் தான் உண்டு. அது மாதிரி நம்ம உடம்புல வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறது 10 தசவாயுக்கள்னு சொல்லுவோம். அதில் பிராணன், அபானன், வியானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் 10 வாயுக்கள் இருக்கு. இது வந்து தசவாயுக்கள். அந்த தசவாயுவையும் ஒரே நேரத்தில் தூண்டக்கூடிய ஒரு மூலிகை. 10 வாயுவையும் ஒரே நேரத்தில் தூண்டிவிடும். ஒவ்வொன்றும் ஒரு மூலிகை இருக்குதுன்னா ஒரு வாயுவை தான் தூண்டும். ஆனால் தசவாயுவையும் ஒரே நேரத்தில் தூண்டக்கூடிய ஒரே மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா அது வல்லாரை மட்டும்தான். வல்லாரை வந்து தசவாயுவையும் ஒரே நேரத்தில் தூண்டிவிடும். தூண்டிட்டு பிராணவாயுவை உற்பத்தி பண்ணி மூளைக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை செய்யறதுனால அதை வந்து ஞாபக சக்தி மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஞாபக சக்தி மூலிகை, அந்த ஞாபக சக்தியை வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆதாரங்கள் 6: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்களில் மூலாதாரம்னு சொல்லக்கூடிய ஆதாரம் தான் நம்மளுக்கு ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். இப்போ கழிவுகள் வந்து தங்கிச்சு, அது வெளியே போனோன்னா அறிவிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு வாயு. அது பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய அந்த அபானன் சொல்லக்கூடிய வாயு இந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. அது தொப்புளுக்கும் ஆண் பெண் குறிக்கும் இடையில அந்த வாயு உற்பத்தி ஆகுது. அதுக்கு பேர் மூலாதாரம்னு சொல்லுவோம். இந்த வாயு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் வந்தால் அறிவிக்கும், மலம் வந்தால் அறிவிக்கும், பெண்களுக்கு மென்சஸ் வந்தால் அறிவிக்கும். அதே மாதிரி கழிவுகளை வெளியேற்றி தும்பலை உண்டு பண்ணக்கூடியது அந்த வாயு. அந்த வாயுவை வந்து எப்போ க்ளீன் பண்ணுதோ அப்போ வந்து என்னன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போய் சேர்ந்தோம். மூளைக்கு ஆக்சிஜன் சேரும்போது தான் அவங்களுக்கு ஞாபக சக்தி உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் தலைவலி இருக்குதுன்னுவாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் எனக்கு தலைவலி இருக்குது, ஒத்த தலைவலி இருக்குது, இல்லை தலைவலி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு 10 நிமிஷம் நான் தூங்கிட்டா சரியாயிடும் அப்படின்வாங்க. தூங்கினா என்ன கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் தான் கிடைக்கும், பிராணவாயு. அந்த ஆக்சிஜன் வந்து இங்கே மலக்கழிவுகள் தங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தலைவலி வரும். இதுதான் உண்மை. அந்த தலைவலி வருது அப்படின்னா மலச்சிக்கல் இருக்குதுன்னா. அதனால தான் நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்க, குடலில் குற்றம் நீங்கினால் உடலில் குற்றம் நீங்கும்ட்டாங்க. ஒரே வார்த்தை, குடலில் குற்றம் நீங்கினால் உடலில் குற்றம் நீங்கும்னா. அப்போ அந்த குடல் குற்றத்தை நீக்கிறதுக்கு நம்ம செய்கிற இதுதான் வந்து ஒரு நாளைக்கு 2, வாரத்தில் 2, மாதத்தில் 2, வருஷத்தில் 2 கொள்வதே உத்தமம்னு சொல்லிட்டு 4 வரியில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அடைக்கிறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை அடக்கும் போது இதை செய்கிற வேலையை எது செய்யுதுன்னா இந்த மூலிகைகள் தான் செய்யும். ஒவ்வொரு மூலிகையுமே நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு மூலிகையுமே பலவிதமான மற்ற மருத்துவ முறைகளால் கைவிடப்பட்ட விஷயத்தை கூட இந்த மூலிகைகள் எளிமையாக சரி பண்ணிடும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் செய்திடும். அது மாதிரி நான் சொன்னது அந்த ஞாபக சக்திக்கான விஷயத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த அடிவயிற்றில் உற்பத்தி ஆகிற பிராணவாயு ஒரு முக்கியமான காரணம். அப்போ 4 2 அப்படின்னா இன்னைக்கு சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்ணும் யாருக்காவது அளவு தெரியுமா? எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்ற அளவு அதை வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வரையறைச்சு சொன்னவங்க சித்தர்கள். எவ்வளோ சாப்பிடணும் என்ற அளவை, அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காற்று. அப்போ அந்த அரை வயிறு உணவுன்றது எவ்வளோ அப்படின்னா, அவன் கை கொண்ட கவலம் 32ன்னு சொல்லிட்டாங்க. அவன் கை கொண்ட கவலம் 32. இப்படி பிசைஞ்சு அள்ளி சாப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலைக்கு 32 தாட்டி அள்ளி சாப்பிட்டோம்னா அதான் அரை வயிறு உணவு. 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காற்று. 32 அவங்கவுங்க கையில். இப்போ ஒருத்தர் குள்ளமாக இருப்பாங்க, ஒருத்தர் உயரமாக இருப்பாங்க, ஒருத்தர் பருமனாக இருப்பாங்க, ஒருத்தர் லீனாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அளவு சொல்லணும்னா குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு 1/2 கிலோ போதுமா அப்படின்னா ஐயோ என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாது. அதே கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்கள 1/2 கிலோ எனக்கு இதே பத்தாது அப்படின்வாங்க. அப்போ அளவுன்றத வந்து ஒரே சராசரி சரிவிகிதமாக வச்சது வந்து சித்தர்கள் தான். அப்போது இன்றைக்கும் அது சரியாக இருக்கும். இன்னும் பல 1000 வருஷங்கள் வந்தாலும் அந்த அளவுகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவுலேருந்து மாறுபாடுகள் இல்லாத ஒரு நிலை தான் நம்மளுடைய மருத்துவத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி
இப்படி அள்ளி சாப்பிட்றது 32 கவலம் அப்படின்னு சொல்லி 3 வேளைக்கு 96 கவலம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காற்றுன்ற விகிதத்தை வந்து அது சரி பண்ணிடும். அப்போது எதுக்காக இது சாப்பிடணும்? இந்த 32 கவலம் எதுக்காக நம்ம சாப்பிடணும்? 32 96 கவலம் எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு பெட்ரோல் தேவை. அது என்ன அப்படின்னா, சப்த தாதுக்கள்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் தேவை. சப்த தாதுன்னா என்ன அப்படின்னா, அன்னரசம், செந்நீர், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மூளை, மஜ்ஜை. இதுதான் வந்து நம்மளுடைய சப்த தாதுக்கள்னு சொல்லுவோம். இந்த சப்த தாதுக்கள் இருந்தால் தான் இந்த உடம்பு இயங்கும், இல்லைன்னா இயங்காது. இப்போ ரத்தம் இல்லைன்னா என்ன சொல்கிறோம்? அனிமிக்கு வந்துச்சு, ரத்த சுவாகம் வந்துச்சு, மயக்கடிச்சுட்டாங்க. அப்போது ரத்தம் நம்மளுக்கு முக்கியமாக அவசியம் தேவை. அப்போ இது தேவைன்னா அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னா, நான் சொன்ன இந்த கழிவுகளை நீக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான தேவைகளை அது கொடுக்கும். அப்போது உள்ளுறுப்புகளை வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு இதுவை வந்து நம்ம அந்த வல்லாரைக்கீரை வந்து சப்த தாதுவோடு சேர்ந்த மாதிரி தசவாயுவையும் வந்து தூண்டி நம்மளுக்கு தலையில் வந்து பிராணன் இருக்குது, இங்கே அபானன் இருக்குது, கண்ணில் வந்து கிருகரன், நாகன் சொல்லக்கூடிய 2 வாயு, ஒன்று வந்து கொடுக்கும், ஒன்று வாய்க்கும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு பேப்பரில் ஒரு எழுத்தை பார்க்கும்போது ஒருத்தர் சொல்வார், எனக்கு பிம்பம் சரியாக தெரியல அப்படின்னு. அப்போது கொடுக்குற வாயு இருக்குது, வாங்கிக்கிற வாயு இல்லை. அதான் கிருகரன், நாகன் சொல்லக்கூடிய 2 வாயுக்கள். இது மாதிரி தசவாயுவையும் தூண்டி நம்மளுக்கு உடம்புக்கு பிராணவாயுவை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இதுவை செய்யறதுனால நம்ம ஞாபகசக்தி மூலிகைன்னு சொல்லி நம்ம வல்லாரையே சொல்கிறோம். ஞாபகசக்திக்காக இல்லை, பிராணவாயுவை அதிகமாக கொடுக்குற ஒரு இது வந்து வல்லாரை. இதில் வந்து 4 வகை இருக்குது. ஒன்று வந்து கொடி வல்லாரை, இது கொடி. இன்னொன்று கொத்து வல்லாரை, இன்னொன்று வந்து கரு வல்லாரை, இன்னொன்று வந்து சிறு வல்லாரைன்னு சொல்லிட்டு காட்டு வல்லாரைன்னு சொல்லுவோம். அதை நம்ம காட்டுங்கள்லேயே அதை வந்து இலை வந்து பெருசாக வரும். அதனால 4 வகையாக இருக்குது அந்த வல்லாரையில். இது கொத்துன்றது ஒரு கொத்தை வரும், அப்படியே 10 இலை இருக்கும் தனித்தனியாக. இது வந்து கொடி, ஒரு கனவுக்கும் ஒரு வேர் விட்டு அப்படியே போயினே இருக்கும். அதனால இது கொடி வல்லாரைன்னு சொல்லுவோம். இதுலேயே கருப்பு கலரில் காட்டுங்களில் கிடைக்கிறதுனால கரு வல்லாரைன்னு இது 4 வகையாக இருக்குது இந்த வல்லாரை. வல்லாரை தின்போரை வெல்வாரை இல்லை. ஏன்னா வந்து நான் சொன்ன அந்த ஆக்சிஜனுடைய இது வந்து ஞாபகத்திறனை வந்து உங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி கூட குறையாமல் பார்த்துக்கும். அந்த மாதிரி ஒரு மூலிகை வந்து இந்த வல்லாரை வந்து ரொம்ப விசேஷமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே சங்கு புஷ்பம் வச்சுருக்காங்க. சங்கு புஷ்பம் அதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நீல கலரு, இன்னொன்று வந்து வெள்ளை கலர். இது எதுக்காக நம்மளுக்கு அதிகமாக உபயோகப்படுதுன்னா, இன்னைக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் சொல்லுவோம். அதை வந்து நாங்கள் தமிழில் வந்து நீரிழிவுன்னு சொல்லுவோம், அல்லது மதுமேகம். 21 வகை மேக நோயில் மதுமேகம்னு சொல்லக்கூடியது சர்க்கரைனால் வரக்கூடிய நோயை வந்து நாங்கள் மதுமேகம்னு சொல்லுவோம். அதில் குழி புண்ணு, ஊன் புண்ணுன்னு 2 வகை இருக்கு. குழி புண்ணுன்னா புண்ணு வந்து ட்ரெஸ், அதாவது துடைக்க இன்னும் அழுக்கின்னு போயினே இருக்கும், அதுக்கு பேர் குழி புண்ணுன்னு பேர். அந்த புண்ணுக்கு மேலே சதை வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஊன் புண்ணுன்னு பேர். இது 2 வகையில் இந்த குழி புண்ணு இருக்கிறதுக்கு இந்த சதையை அரைச்சி வச்சு நீங்கள் கட்டிக்கினே வந்தீங்கன்னா அந்த சதை வந்து மறுபடியும் வளர்ச்சி அடைஞ்சு மூடிடும். நீல சந்தை இலை மட்டும் இலையை வந்து அரைச்சி வச்சு கட்டிக்கினே வந்தீங்கன்னா அந்த குழி புண்ணு வந்து மூடிட்டு சதை வளர்ந்து அந்த புண்ணு வந்து மூடிடும், ஆறிடும். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மருத்துவ குணத்தை உள்ளது இந்த சங்கு புஷ்பம். அது வந்து நம்மளுக்கு குழி புண்ணுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு மருந்து. அடுத்தது செம்பருத்தி வச்சுருக்காங்க. அது செம்பருத்தி இல்லை, பரத்தை, செம்பரத்தைன்னு பேர். செம்பரத்தை தான். பருத்தினா பஞ்சு வர்றது, பஞ்சு வெடிச்சு வரும் இல்லையா, அதுக்கு பேர் செம்பருத்தின்னு பேர். இது வந்து செம்பரத்தைன்னு சொல்லுவோம். இது வந்து என்னத்துக்காகனா, இருதயம்ன்றது நாங்கள் வந்து தமரகம்னு சொல்லுவோம். தமரகம் எங்களுக்கு வந்து தமரக வாயு, இருதயத்தில் வாயு சேர்ந்துக்குன்னு அதில் ஏற்படுற பிரச்சனைகளை தமரக வாயுன்னு சொல்லுவோம் நாங்கள்.
அது வந்து நம்ம இதில் செம்பருத்தி வந்து இருதய சம்பந்தமான விஷயங்கள் 4 தான் வரும். ஒன்று இருதயத்தில் ஓட்டை வந்துடுறது, சுவரில் நடுவில் ஓட்டை வந்துடுறது, அதுதான் ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலரில் ரத்தம், அந்த அழுக்கு ரத்தம் இருக்குது இல்லையா, அந்த அழுக்கு ரத்தம் வந்து நேரடியாக ரத்தத்துக்கு நம்ம கையில் இது நரம்பு வழியாக வந்ததுன்னா ப்ளூ கலரில் தோலில் வந்து தெரியும். அதனால் அதை ப்ளூ பேபின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருதயத்தில் சுவரில் ஓட்டை விழுந்துடுறது. அடுத்தது இருதயம் இருக்கிற அளவை விட சின்னதாக போயிடுறது, இருதய சுருக்கம். இருதயம் இருக்கிற அளவை விட பெருசாகிறது, இருதய வீக்கம். அடுத்தது வந்து நல்ல ரத்தத்தை எடுத்துன்னு போகிறது, கெட்ட ரத்தத்தை எடுத்துன்னு வர்றது. நல்ல ரத்தத்தை வெளியே எடுத்துன்னு வர்றது, கெட்ட ரத்தத்தை உள்ளே கொண்டு போயிட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி இருக்கிற 4 வந்து ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படுறது. அதான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்த்து வச்சுட்டாங்க, அடைப்பு ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் வந்து இந்த செம்பருத்தியை வந்து சூடாக பாலில் அதில் நடுவில் இருக்கிற அந்த மகரந்தத்தை எடுத்துருங்க, கீழே இருக்கிற அந்த பச்சை காம்பையும் எடுத்துருங்க, அந்த பூவை தலைகீழாக பிடிச்சிட்டு ஒரு 3 முறை டிப் பண்ணி எடுத்திங்கன்னா, அதில் அந்த பாலில் துவச்சி எடுத்திங்கன்னா அந்த பூவில் இருக்கிற அனைத்து மருத்துவ குணங்களும் அந்த பாலுக்கு வந்துடும். அந்த பாலை வந்து காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, 2 நேரம் அவங்க வந்து சாப்பிட்டு தொடச்சா சாப்பிட்டு வந்தாங்கன்னா 21 நாள் 48 நாளுன்னு சாப்பிட்டுனே வந்தாங்கன்னா அந்த இருதய சம்பந்தமான நோய்கள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி அவங்க இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு ஒத்தை அடுக்கு வரக்கூடிய செம்பருத்தி தான். அடுக்கு இல்லை, ஒத்தையாக வந்து வரக்கூடிய 5 இதழ் மாதிரி வர முடியும். அந்த செம்பருத்தி மட்டும்தான் அந்த மருத்துவ குணத்தை தாங்கியிருக்கும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலவேம்பு வச்சுருக்காங்க. நிலவேம்பு இது வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் வந்து இது என்னென்னா சிறியானங்கைன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. சிறியானங்கையினுடைய மூலிகையினுடைய விஷயங்களும் நிறைய பேருக்கு நிறைய பாரம்பரியமாக இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து அந்த இது வந்து சிறியானங்கைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது சிறியானங்கை இல்லை. வேம்பு வந்து வேப்ப செடி இருக்குது இல்லையா, வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வகை வந்து 8 வகை. நிலவேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு, மயிலிறகு வேம்பு, வேம்பு, கறிவேம்பு, சர்க்கரை வேம்புன்னு சொல்லி 8 வகை. அந்த 8 வகையில் இது நிலவேம்பு. நம்ம கறிவேப்பிலையே கறிவேம்பு தான். கறிவேப்பிலையே நம்ம சொல்கிறதே வந்து கறிவேப்பிலை தான். கறிவேம்பு, சர்க்கரை வேம்பு, நிலவேம்பு, மயிலிறகு வேம்பு, சிவனார் வேம்பு, மலை வேம்பு அப்படின்னு 8 வகையில் அந்த வேம்பு குடும்பத்தை சார்ந்த இது வந்து அது வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீருன்னு சொல்லும்போது தான் இதை நிலவேம்புனே சொன்னாங்க. அது வரைக்கும் எல்லாருமே வந்து சிறியானங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து என்ன சிறியானங்கை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்து பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாம்பு எப்படி போகும் அப்படின்னா ஊர்ந்து போயின்னு இருக்க முடியும். ஊர்ந்து போகிறதுனா அந்த செதில் வந்து இப்படி மடங்கி இது பண்ணும்போது அது ஊர்ந்து போகிற விஷயங்கள், அது செதிலில் தான் அது ஊர்ந்து போகிற விஷயங்கள் அதில் தான் போகுது. அது இந்த நிலவேம்பு இருக்கிற இடத்துல இருக்கும், சிறியானங்கை இருக்கிற இடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த செடியை பறிச்சுட்டு வந்தோம்னா சாப்பிட்டோம்னா தட்டு கூட கஷ்டம், அந்த அளவுக்கு கசப்பு தன்மை அதிகம். அப்போ இந்த நூல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பு நீண்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நிலவேம்பு செடி அந்த சிறியானங்க செடியாண்ட இருந்துச்சுன்னா நீண்டு இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க சிறியானங்க வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சிறியானங்க செடியின்ற பாம்பு வந்து இப்படி ஊர்ந்து போகும்போது அதனுடைய செதில் ஒட்டிக்கும். அந்த கசப்பு தன்மை அதிகமாக மிகுதியாக இருக்கிறதுனால அந்த காற்று கசப்புடன் சேர்ந்த காற்று பட்ட உடனே இந்த செதில் வந்து அசையிறது வந்து நின்றுவாங்க. அது இப்படி நின்றுமே தவிர நீண்டு தான் நிற்கணும், குச்சி மாதிரி நீண்டு தான் இருக்குமே தவிர வளைய முடியாது. அப்படியே தான் இருக்கும். யாராவது பார்த்து எடுத்து விட்டால் தான் உண்டு. இல்லைன்னா வந்து அந்த காற்று 3/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிராணவாயு சுழற்சி வந்து வருது. அந்த சுழற்சி வரும்போது கொஞ்சம் நகரலாம். அப்படி தான் நகர்ந்து போவோமே தவிர அதுக்கப்புறம் அது அந்த இடத்துல இருந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்தாண்ட வரவே வராது. அது மாதிரி இருக்கிற ஒரு மூலிகை வந்து சிறியானங்க. இது வந்து நிலவேம்பு. இது வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னா தேல் கடி, பூரான் கடி, செய்யான் கடி, நட்டுவாக்களி, ஜலமண்டலம் இது மாதிரி இருக்கிற விஷக்கடிங்களுக்காக நம்ம இதை வந்து சமூலம் அப்படின்றது வேர்லேருந்து நுனி வரைக்கும் எடுக்கிறதுக்கு பேர் சமூலம்னு பேர். ஒரு இலையை எடுத்து செய்கிறோன்னா அது வந்து இலை சோர்ணம்னு சொல்லுவோம்.
சமூலம் அப்படின்ட்டா வேர்லேருந்து நுனி பகுதி வரைக்கும் எடுத்து அதை காய வச்சு இடித்து தூளாக்கி வச்சுக்கிறதுக்கு பேர் சூரணம்னு பேர். அந்த சூரணத்தை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தண்ணியில் கொடுத்தோம்னா அந்த விஷக்கடியை வந்து அது கேட்கும். விஷம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இது கசப்பு எவ்வளோ கசப்பு இருக்குன்னு சும்மா ஒரு நுனி பகுதியை கடிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ கசப்பு இருக்குதுன்னு தெரியும். அந்த கசப்பே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. விஷம் இருக்கிறவங்களுக்கு அது அந்த உணர்வே தெரியாது. அப்போது அவங்களுக்கு முழுமையாக உடல் முழுக்க பரவிச்சு அந்த விஷத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த விஷத்தன்மையை நம்ம ஒரு வேளை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியலன்னு சொல்கிறவங்க 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு வேலை கொடுத்தோம்னா ஏதோ கொஞ்சம் லேசாக கசக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா விஷம் இறங்க ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம். அப்போது 3வது முறை ஒரு முறை நம்ம 1 மணி நேரம் கழிச்சு கொடுத்தோம்னா கசப்பு தாங்கவே முடியல அப்படின்னாங்கன்னா விஷமே சுத்தமாக இறங்கிச்சின்னு அர்த்தம். அதனால நாங்கள் விஷக்கடிங்களுக்கு கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு 3 மணி நேரம் இருக்க வச்சு அவங்களுக்கு அந்த விஷத்தை இறக்குனதுக்கு அப்புறம் இன்னொரு 3 வேளை கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். அதுதான் அந்த விஷத்தை வந்து நீக்கிறதுக்கான ஒரு இது வந்து நம்ம நிலவேம்பை வந்து உபயோகப்படுத்தும். இது வந்து கற்றாழை வந்து 4 வகை இருக்குது. இது வந்து சோற்று கற்றாழை, ரயில் கற்றாழை, பச்சை கற்றாழை, பாம்பு கற்றாழை, அப்புறம் வந்து பெருங்கற்றாழை அப்படின்னு 5 வகையாக வந்து இருக்குது. இது சோற்று கற்றாழைன்னு சொல்கிறது என்னத்துக்காகன்னா இது வந்து ரத்தத்தில் இருக்கிற நீர் சத்து குறைஞ்சி வெட்ட சூடுன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் ஏற்படுற விஷயத்தை வந்து இந்த சோத்து கற்றாழை அது சரி பண்ணிடும். அதே மாதிரி அதிகமான உஷ்ணத்தினால வயிறு புண்ணாயிட்டு வயிறு வலி ஏற்படுறவங்க இந்த அந்த சோற்று பகுதியை மேலே இருக்கிற தோலும் கீழே இருக்கிற தோலையும் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த நுங்கு மாதிரி இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து ஒரு ஒரு இவ்வளோ துண்டு பீஸ் இருந்தால் போதுமானது. அதை வந்து 7 முறை கழுவணும். அதுதான் அதில் சுத்தி முறைகள். 7 முறை அதை கழுவிட்டு தண்ணி ஊற்றணும், கழுவிடணும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது மாதிரி 7 முறை கழுவிட்டு நீங்கள் அதை காலையில் வெறும் வயத்தில் 7 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அல்சர் சம்பந்தமான விஷயங்களும் சரியாயிடும். பெண்களுக்கு வெட்டை சூடுனால வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் சரியாயிடும். ஆண்களுக்கு வந்து நாபிரணம்னு சொல்லக்கூடிய அந்த நாபிரணங்களும் நல்லாயிடும். குன்மம் அப்படின்றது புண்மம் 8 இடத்துல வரக்கூடியது அஷ்ட குன்மம்னு சொல்லுவோம். அந்த குன்மம் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்டோம்னா இது சரி பண்ணிடும். இதுக்கு குமரின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த 2 பக்கம் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு அப்படியே ஊத்தினா மஞ்சளா தண்ணியா வரும். தீ புண்ணுக்கு இதுதான் பெஸ்ட் மெடிசின். நம்ம ஆரோவில்ல அதை நாங்க செய்து பார்த்துருக்கோம். திபெத் பெவிலியன்ல ஒரு அம்மா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த எண்ணெய்க்குள்ள கையை விட்டுட்டாங்க. பதறி அடிச்சுட்டு அப்ப நான் நர்சரியில இது நிறைய வச்சிருந்தோம். அப்போ இதை எடுத்து கையெல்லாம் தடவிட்டு சாயங்காலம் சாதாரணமா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக ரணத்தை ஆற்ற வல்லது, தீ காயத்தை ஆற்ற வல்லது இந்த குமரி எனும் சோற்று கற்றாழை.